பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மோசே 120 வயது ஆகும் பொழுது இனி தன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடியாது, தான் அந்த யோர்தானை கடந்து இனி போவதில்லை, கர்த்தர் தன்னை அழைத்து விட்டார். எனவே தனக்கு அடுத்தபடியாக யோசுவா ஜனங்களை நடத்துவார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்வார் என்று சொல்லி இந்த ஜனங்களை தைரியப்படுத்தி தன்னுடைய பொறுப்பை எல்லாம் யோசுவாவிடத்தில் ஒப்படைக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நமக்கு முன்னே கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார். நமக்கு முன்னே பல தடைகள் இருக்கிறது, பல கஷ்டங்கள் இருக்கிறது, பல நெருக்கங்கள் இருக்கிறது. இந்த தடையெல்லாம் நம்மால் ஜெயிக்க நம்ம கூட கர்த்தர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இல்லை என்றால் நம்மால் வெற்றி பெற முடியாது. இந்த யோசுவா ஜனங்களை வழி நடத்துகிறான். யோசுவாவுக்கு முன்பதாக கர்த்தர் இந்த ஜனங்களை வழி நடத்துகிறார். இந்த ஜனங்கள் பத்திரமா, நிறைய தடைகள் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், எதிரிகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு இந்த ஜனங்கள் பத்திரமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே சென்றார்கள். அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரும், நெருக்கம் வரும். நமக்கு முன்னே கர்த்தர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பலவிதமான நெருக்கங்களிலும் பலவிதமான கஷ்டங்களிலும் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், அவர் கைவிட மாட்டார், நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சூழ்ச்சிகள், எத்தனையோ ஆபத்துகள், இவைகள் மத்தியிலேயும் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்தபடினால் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு முன்பாக இருப்பார் என்றால் நமக்கு முன்னே இருக்கிற சத்துருடைய வல்லமைகள், எதிரிகள், சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து கொள்வோம். அவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லும்போது நமக்கு முன்னே இருக்கிற பலவிதமான நெருக்கங்கள் எல்லாம் மாறும். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம், நெருக்கத்தோடு கூட இருக்கலாம், கவலைகளோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போவார் இன்றைக்கு. ஆமென். கடன் பாரத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, எனக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று நம்மை வழிநடத்தி ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் எத்தனை நெருக்கங்கள், பாடுகள். ஆனால் யோபு சொல்கிறாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார். ஏனென்றால் அந்த யோபுடைய வாழ்க்கையில் தனக்கு முன்னால் கர்த்தர் இருக்கிறார். தனக்கு வர்ற பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த யோபு சொல்லுகிறான். எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோபுடைய வழிக்கு முன்பதாக கர்த்தர் சென்றது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து சென்று நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே இது அதிகாலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிறார். உங்களுக்கு முன்னே கடந்து சென்று உங்களுக்கு முன்னே இருக்கிற கோணலையும் மாற்றி செவையான பாதையில் நடத்தி இரும்பு தாழ்பாள்களை முறித்து வெண்கல கதை உடைத்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் புதலில் நமக்கு கொடுத்து ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அற்புதங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.